பையன் கேட்குறான், அம்மா கதை சொல்ல, அம்மா கதை சொல்ல. அம்மா கேட்குறா, எந்த கதைடா சொல்ல? நான் பட்ட கதையை சொல்லவா, நான் படாத கதையை சொல்லவா? யாருக்குத்தான் பட்ட கதை பிடிக்கும்? பிள்ளைகள் என்ன சொல்வீர்கள்? அம்மா ஏதாவது கஷ்டத்தை பற்றி, எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா இப்படி பண்ணார், உங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க, கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காதம்மா, ஜாலியாக இருமா சொல்கிறீங்களா இல்லையா? பிள்ளைகள் கேட்டார்கள், பட்டக்கதை வேண்டாம் அம்மா, படாத கதை சொல். படாத கதை சொல்லி சொல்லி வளர்ந்தான் அந்த சிறுவன். வளர்ந்து ஆளானதற்கு பிறகு தான் கேட்ட ஞானத்தை எல்லாம் வைத்து தன் ஊரும் தன் குடும்பமும் தன் முன்னோர்களும் பட்ட கதையை எழுதினான். எழுதியவன் பெயர் தேவி பாரதி. அவன் எழுதிய புத்தகத்தின் பெயர் நீர்வழிப்படுவோம். அந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது. படித்துக் கொள்ளுங்கள். நற்றினை பதிப்பகம் போட்டிருக்கிறதாம். நான் தேடினேன், இங்கே இல்லை என்றார்கள். நாளை மதியம் வரப்போகிறதாம், வாங்கிக் கொள்ளுங்கள். சின்ன புக்கு தான், ரொம்ப வேலையெல்லாம் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லவா? புத்தகத்தெல்லாம் எவனாலும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. வாங்கிறதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியும் தான். யாரால் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கிவிட முடியும்? இப்ப என்னை அழைத்திருக்கிறீர்கள், என் நேரத்திற்குத்தான் எல்லாம். என் புத்திக்கு காசு தந்து விட முடியுமா? என் ஆயுளுக்கு தான் உங்களால் காசு தர முடியுமே தவிர என் சிந்தனையை ஒருபோதும் யாராலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்பதுதானே கல்விக்கான ஆகப்பெரிய உன்னதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன், அதே ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு கேட்டிங்கன்னா புக்கு எனக்கு எப்படி தெரியுமாங்க? ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா கையை பிடிச்சிப்பேன்ல, அப்படி நான் புக்கு கையை பிடிச்சிக்கிறேன். தடுமாறாமல், உயிர் சேதம் இல்லாமல், யாரையும் பயமுறுத்தாமல், யாருக்கும் பணிந்து போகாமல், யாரையும் அச்சப்படுத்தாமல் என் பாதையை நான் கடப்பதற்கு என் கையிலே புத்தகங்கள் இருக்கின்றன. என்ன கேட்டா எனக்கு புக்ஸ் அப்படிதான். சில பேர்கிட்ட கேட்டாங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு நூலகம் கட்டுவேன். காந்தி. பெரியார். பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும். புத்தகம் பத்தி கேட்கும்போது, தனிமை தீவில் விடப்பட்டால் என்ன செய்வீர்கள்? புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பேன். ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது. பெர்ட்ரண்ட் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய அப்பா, மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்ற பொழுது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்றார் ஐன்ஸ்டீன். இதெல்லாம் இல்லை, புக்கு தான். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தகம் படிக்க மட்டும் அனுமதி அளியுங்கள். நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது சற்றும் தயங்காமல் புத்தகங்கள் வேண்டும் என்று லெனின் கூறினார். குவிந்தன பல லட்சம் என்கிறது வரலாறு. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு, ஏப்பா தம்பி அழகா சொல்லிச்சு, ஒரு குழந்தையோடு இருக்கிறீங்க, இன்னொரு குழந்தை பெத்து எடுத்துட்டு போங்க, அப்படித்தானப்பா, வாங்கிட்டு போங்கிறது. அது என்னன்னு தெரியலீங்க. புக்கை மட்டும் யாராவது ஃப்ரீயாக வாங்கினாங்கன்னா கோவமாக வருங்க எனக்கு. ஃப்ரீயாக எப்படிங்க கொடுப்பாங்க புக்கை? இப்போ கொஞ்சம் போய் கேட்டு பாருங்களேன் அந்த பதிப்பாளர்களை. எப்பா, ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையெல்லாம் காவு கேட்குது. காசு கொடுத்து வாங்கி படிங்க. கடனா மட்டும் யாருக்குமே கொடுத்துடாதீங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, என்கிட்ட வாங்கின புத்தகங்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவை தான், நான் தந்துடுறேன் அப்படின்னு வாங்குவாங்க. நான் தரமா உயிரே போனாலும் புக்கு வாங்கி தருவேனே தவிர நான் படிக்கிற புத்தகத்தை யாருக்குமே கொடுக்கறது இல்லை. ஃபோட்டோ வேணாலும் எடுத்துகிட்டு போ, ஜெராக்ஸ் வேணாலும் எடுத்து தரேன், புக்கு தர மாட்டேன். உங்ககிட்ட பழைய புக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்களேன். ஏன் தெரியுமா? புத்தகம் என்பது படித்து தூக்கி போடுவதல்ல. அதனால் நியூஸ் பேப்பரா? படித்து கொண்டே இருப்பது தான்.
படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்கப்பட்ட போது புத்தகங்கள் தான் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். நான் தூக்கிலிடப்படுவதற்கு முன் என்ன செய்ய விரும்புகிறேன்? நான் 2 விஷயம் சொன்னார் பகத்சிங். ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னாரு, புக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை யார் வாங்கி கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் என் தலை சிறந்த தோழன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர். இதுல எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஆள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அந்த ஆள் பேரு டெஸ்கார்டஸ். சிந்தனை பாருங்களேன். புகழ் பெற்றவர்கள் பிரபலமானவர்கள் பேசுறது மட்டும்தான் இல்லை. டெஸ்கார்டஸ் என்கின்ற ஒரு மாபெரும் ஞானி உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல் என்கிறார். எங்க டிராவல் பண்ணணும்னா நூலகத்துக்குள்ள போடா. இன்னொன்று ரொம்ப நல்லா இருக்குது. போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிங்க தொடங்கு. இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன். புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் என்கிறான் லெனின். உண்மையான வாசிப்பாளன் வாசித்து முடிப்பதே இல்லை. உடலுக்கு எப்படி நிறைய பேர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்போங்க, இங்கே உள்ள நோய் இருக்கும், அதுக்கு மருந்தே கிடையாது. சிக்மண்ட் ஃப்ராய்டு, உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. பழங்காலத்தில் மகா புருஷர்களை நேரில் சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டுமா? புத்தகங்களோடு பழகுங்கள் என்கிறான் மாசே துங். எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை வாசிக்க 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 என்று சொல்லி சொல்லி போயிருக்கிறார்கள் என்றால் வாசிப்பதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கத்தானே செய்கிறது. இந்த நம்ம பிரதம மந்திரி சொன்ன ஒரு வார்த்தை விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, இன்னும் 2 விஷயம் இருக்குது. பெற்றோர்களுக்கு இளைஞர்களுக்கும் மனசில் வச்சுட்டு போங்க 2த்தையும். பெற்றோர்களே, பிள்ளைகளை படுத்தவுடன் தூங்க பழக்குங்கள். ஒன்னாவது தூங்குதா? என்ன பிரச்சனைனா அவங்களுக்கே தூக்கம் வருது. இன்னொரு விஷயம் சொல்றார், ரீல்ஸ் பார்க்காதீங்கிறார். யாரு? பாரத பிரதமர். கள்ளக்குறிச்சியில் நேற்று அந்த குழந்தை என்கிட்ட கேட்டுச்சுங்க, மேடம் எனக்கு வழி சொல்லுங்க, 1 நிமிஷத்தில் இதை வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரீல் பார்க்க தொடங்குறேன். அப்படி எடுத்து பார்க்கும்போது 1 நாள் ஆயிடுது. 1 ஹவரில் முடிஞ்சு போயிடும் கிளாஸ்ன்னு உட்காடுறேன். 10 மணிக்கு உட்காந்தேன், சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சுன்னு பார்த்தா 10:10 தான் ஆகியிருக்குங்கிறான். வாசிக்க முடியலைங்க இன்னைக்கு, யாராலையும் கேட்க முடியல. என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். இந்த சகோதரி இந்த நாட்டின் மீது, இந்த மக்களின் மீது உயிரை வைத்திருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், என் மக்களே, பண்பாட்டை வளர்த்து பொழுதுபோக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க, கல்ச்சரை வளர்த்து காட்டுங்க. நான் வாய் கிழிய பேசிட்டு ஒரு ஸ்கூலில் பேசிட்டு படிப்பு தான் சொல்லி முடிச்சுட்டு போய் அப்படி உட்காந்தேங்க. கல்ச்சுரல் ஆரம்பிச்சது. எந்த ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன். 8ஆம் கிளாஸ் வந்துச்சு. பாட்டு வா மதனி அன்னக்கொடி. 8ஆம் கிளாஸ் ஆடுது. சரி 9 என்ன ஆடுது? லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ். நான் என்ன சொல்கிறேன், திரையில் ஆடிட்டு போங்களேன்ப்பா. இதில் இன்னொரு கொடுமை தெரியுமா? டீச்சரும் பேரண்ட்டும் சேர்ந்து ஜிம்மிக்கு கமல், ஆஹா ஜிம்மிக்கு கமல் ஆடுறாங்க ஸ்கூல்ஸ்ல. யார் அனுமதிப்பது? அதனால் தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படிச்சா தெரியும் எங்க தப்பு நடக்குதுன்னு.
எது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, எது செய்யணும்னு தெரியுது. என் அம்மாவுக்கு வயசு 79. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி வெளியில போகும்போது எங்க அம்மா கண்ணாடி வச்சிருக்கோம். எங்க அம்மா படிக்காததுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. கிடையாது, படிச்சது. அது உலகத்தை படிச்சது, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு படிச்சது, புருஷனை படிச்சது. 12 வயசு எனக்கு எங்க அப்பா வேலையை விட்டார். 5 பிள்ளைங்க, அப்பா கவிஞர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவிஞர்களை இப்படி வெளியில இருந்துட்டு ஜாலியா ரசிக்கலாம். சம்பாதிக்காத கவிஞனை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, 5 பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்கிறது கஷ்டம். ஆனா எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு சூட்சுமம் தெரிஞ்சு போச்சு. அப்பா சம்பாதிக்கிறதோட முக்கியம் 5 குழந்தைகளுக்கும் ஒரு கவிஞன் தந்தையாக இருப்பது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு. அப்படி வளர்த்தெடுத்தா எங்களை. வெளியில வந்து ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க இன்னைக்குங்க. அந்த கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லும்? செருப்பு போடும் பொழுது கண்ணாடியை பார்த்துட்டு வெளியில கிளம்பும்பாங்க. ஏன்னா ட்ரெஸ் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் எதுவும் விலகி இருக்கக்கூடாது. எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படி பார்த்து வெளியில் அனுப்புகிறீர்கள்? எனக்கு என்னங்க வயசு, எங்க அம்மாக்கு என்ன வயசு? கல்ச்சர், பாலியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் இல்லை, கல்ச்சர், கலாச்சாரம். சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னால, என்ன மேக்கப் போட்டியா? இல்லைம்மா மை போட்டம்மா. கொஞ்சம் பேச போறியா? ஆமாம்மா. எங்க இடத்த சொன்னேன். கேமரா இருக்குமா? ஆமாம்மா. ஓ கேமரா இருக்குங்கிறதுனால மேக்கப்லாம் பண்ணிட்டு போறியா? ஆமாம் அழகா இருக்க. சரி போ நல்லா பேசிட்டு வா. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போ, பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா உனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்குது, அது முன்னால் அழகா இரு போ. கடவுளை சொல்றாங்க பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா இருக்கும். நான் ஏதோ ஒன்று படித்து கொண்டேன். படிங்க. எங்கேயும் கங்காணி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டால் களவழிந்தாரே என்கிறார் திருமூலர். எதை படித்தால் எந்த இடத்தில் எங்கே ஜெயிப்போம் என்பது நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கற்றுக்கொள்ளுங்கள். படிச்சாதாங்க தெரியுது, முன்னால ஆள் தாங்க தெரியுது, படிச்சாதான் தெரியுது. இல்லை இது பாம்பு, இல்லை இது பன்னி, இல்லை எருமை, இல்லை இல்லை சிங்கம், இல்லை இல்லை வேட்டைக்கு புறப்பட்ட புலி. தெரியுதுங்க படிச்சா. படிக்கலனா ஒண்ணுமே தெரியாது. கல்வி கற்று ஓஷோ சொல்கிறான், கற்றுக்கொண்டே இரு. மனிதன் மட்டும்தான் விலங்குகளை விட மாறுபட்டவன். விலங்குகள் கற்றுக்கொண்டு பிறக்கின்றன, மனிதன் மட்டும்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். கடைசி வினாடி இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்து கொண்டு இருப்பது கற்றல். அந்த கற்றலை எப்படி நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தம்பி கிட்ட கேட்டேன், எப்பா நீ கொரோனா பாஸ் ஆப்பா? இல்லை இல்லை நான் அந்த டைமில் காலேஜ்லாம் முடிச்சிட்டேன்னு. ஆனால் அந்த தம்பி படிக்கிறது நிறுத்தலை, அதனால தான் புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கு. வெறும் கல்லூரியிலோ படிப்பிலோ அல்லது வகுப்பறைகளிலோ படித்துக் கொள்வதல்ல படிப்பு. எப்பொழுதுமே ஆன்ல இருக்கிறது இருக்குல்ல. நான் ஒரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வந்து சேர்கின்ற வார்த்தைகள் எப்படி புரிந்து போகுதுன்னு பாருங்க. நான் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தேன், சூட்சுமமான ஒரு விஷயம் தெரிஞ்சது. தர்த்திரம் இருக்கலாம், தர்த்திர புத்தி இருக்கக்கூடாது. இப்படி ஒரு புக்குங்க, ஒரு சின்ன ஒரு ரெண்டு பக்கம் படிச்சிட்டேன். என்னமோ ஒன்று உள்ள போகுது, நான் உங்களுக்கு அதை கடத்துறேன், புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க. குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா, ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருந்தான். ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போட்டான். அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டான், அது சாக்கடையில் விழுந்துருச்சு. ராஜா கவலையாயிடுச்சு. திரும்பி போட குதிரையை திரும்பி கொண்டு போடானா. திரும்பி போனால் அவன் சாக்கடையில் கையை போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான். தேடாத இந்தா வெள்ளி காசு வச்சுக்கோன்னு. வெள்ளி காசை இந்த கையில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த செப்பு காசையே சாக்கடையில் தேடுறான். ராஜா சொன்னார், நான் நிறுத்த சொன்னேனே, உனக்கு இது பத்தலையா? இந்த ஒரு தங்க காசு. தங்க காசையும் வாங்கிக்கிட்டு அந்த பிச்சைக்காரன் அதிலேயே கை போட்டு தேடிட்டு இருந்தான். ராஜா எப்போடா நீ அதை நிறுத்துவ? இல்லை இருங்க வரேன் ஒரு நிமிஷம். ராஜா பேசிட்டு இருக்கான், இவன் சாக்கடையில் தேடிட்டு இருக்கான். சரி வா, உன்னை நான் ராஜா ஆக்குறேன். அப்படின்னா
என் பாதி ராஜ்யம் கொடுத்துட்றேன், அதில் இந்த சாக்கடை பகுதி வருமான்னு நானா? இந்த புத்தி என்ன பண்ணுவீங்க? மனம் இருக்குல்ல, அந்த அழுக்க கழுவுறது வாசிப்பு. படித்தால் அந்த அழுக்கு கழுவப்படும், வேறு எதனாலும் கழுவப்படாது. அறிவினால் ஞானத்தினால் மட்டும்தான் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை கழுவ முடியும். அதனால் தான் படிக்க வேண்டும். ஒரு சொல் சொல்லவா? இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த சொல்ல நல்ல நல்ல சொற்களா பார்த்து சொன்னான் தம்பி. எல்லாமே நல்ல சொல்லா வந்து கேட்குது. ஒரு சொல்லுங்க, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கவிஞர், அவங்க வைஃப் குழந்தை இல்லைன்னு உடனே அவர் வந்து தன்னுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க, நாமக்கல் கவிஞர். அவர் சொல்லிட்டாரு, நான் கட்டிக்க மாட்டேன். 7 வருஷமா அந்த பொண்ணு காத்திருக்கு, கட்ட மாட்டேன், உன்னோட தான் வாழ்க்கை. 7 வருஷத்தில் கடைசியில் ஒரு நாள் சொல்லிட்டாங்க, நீங்கள் இப்போ கட்டிக்க போறீங்களா இல்லையா? நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உடனே ஒரே வார்த்தை கேட்டார், நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தியை கட்ட? அன்னைக்கு நைட்டே செத்துட்டாங்க அவங்க. நேச்சுரல் டெத். சொல் அழிச்சிரும், சொல் சாகடிச்சிரும். மனைவி மீது காமம் கொண்டு போகிறான் ஒருவன். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாவ, இந்த ஆளோட இருக்க முடியாதுன்னு புயல்லாம் கடந்து போறான். மலை மேல இருக்க அந்த பொண்ணு வீடு, மலையெல்லாம் ஏறுறான், வேர்களை பிடிச்சிட்டு ஏறுறான். அப்புறமா தான் தெரிஞ்சது அது வேர்ல பாம்புன்னு. அழுக்கான மனதோடு அப்படி நின்று மனைவியை பார்க்கும்போது மனைவி சொன்னா, என் மேல வச்சிருக்கிற இந்த காமத்தை பக்தியா மாத்தி நீ ராமா ராமாங்கிறிய அவன் மேல வெய்ய அப்படின்னு சொன்னபோது துளசிதாசர் எழுதினார் ராமாயணத்தை. சொல் இப்படித்தான் வந்து சேர்கிறது. எந்த சொல் நம்முடைய கதவை திறக்கும்னு தெரியாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க பயந்துடக்கூடாது. குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்களா? மனைவிமார்கள் இருக்கிறார்களா? தங்கை அக்கா இருக்கிறாளா? அம்மா அப்பா இருக்கிறாங்களா? வயதானவங்க இருக்காங்களா? கவனம். நான் இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்ட படித்த ஒரு விஷயத்தை சொல்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து என் வாழ்க்கையாவே இல்லை. நான் வந்து ரொம்ப கவனமா எப்பவுமே பாசிட்டிவான சொல் தான் சொல்லுவேன், நெகட்டிவான சொற்கள் சொல்வதில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும், இந்த பிரபஞ்சம் சொற்களை கவனிக்கிறது. பேசுகின்ற சொல் எங்கேயும் காணாம போகாது, ஒரு சுத்தி நம்ம கிட்ட வரும். கவனம். 2 நாய் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் இருந்திருக்கிறாரு. நான் இப்படி சொல்றேன், ஓஷோ சொல்வாருங்க, புத்திசாலிகளுக்கு கதைகள் புரிவதை விட ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்ற பாமரர்களுக்கு கதைகள் சீக்கிரமாக புரிகின்றன. உண்மைங்க அது. ஒண்ணுமே தெரியாதுன்றாங்களா, அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. மனிதர்களை படித்திருப்பார்கள், அரசியலை படித்திருப்பார்கள், பொருளாதாரத்தை படித்திருப்பார்கள், சமூகத்தை படித்திருப்பார்கள். படித்தவர்கள் அதிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நாம் ஏட்டையும் சேர்த்து படிக்கிறோம், அவ்வளவுதான். 2 நாய் வச்சிட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், டெய்லி வாக்கிங் போவான். இந்த பணக்காரனை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு திருடன். ரொம்ப தான் ரோஸு காட்டுறேன், என்னது இது? நேராக சொன்னே, உன் வீட்டில் ஒரு நாள் நான் திருடுவேன்ப்பா. என் வீட்லையா? ஆமாம், முடிஞ்சா திருடிப்பாரு. போயிட்டான். 3 நாள் கழித்து காலையில் கதவு தட்டுறான், திறந்தா திருடன். பெட்டியை எடுத்து திறந்து முன்னால் போகிற, இதெல்லாம் உன் பொருளாக பாருன்னு. ஆமாம், இதெல்லாம் நேற்று நைட்டு உன் வீட்டிலேருந்து எடுத்துட்டேன். சும்மா என்ன, என் தகுதியை காட்டுறதுக்காக. இந்தா உண்டு தான், எனக்கு வேணாம். இல்லை நீ சொல்லிட்டு தான் போனேன், நான் தான் ஜாக்கிரதையா இல்லை, இது நீ சம்பாதிச்சது என்கிட்ட சொல்லிட்டேன், இந்தா எடுத்துக்க, எனக்கு வேணாம். தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போனான் பாருங்க. போனவனை நிறுத்தினா, இதுதான் எனக்கு உங்களுக்குமான செய்தி. போனவனை நிறுத்தின அந்த செல்வந்தன் திருடங்கிட்ட கேட்டான், எல்லாம் சரி, இந்த 2 பெரிய நாயை எப்படி சமாளிச்ச? 2 ஜெர்மன் ஷெப்பர்டு, கடிச்சா 1/4 கிலோ, எப்படி சமாளிச்ச? விசுவாசமான நாய், 7-8 வருஷமா நடத்துகிற, சின்ன கப்லேருந்து வளர்க்குறான். எப்படி சமாளிச்ச? திருடன் சொன்ன ஒரு வார்த்தை தான், மனசில் வச்சுக்கிட்டு போங்க, யாருக்கிட்டே பகிராதீங்க, உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. நீ டெய்லி இந்த நாய்க்கு என்ன சாப்பாடு போடுவ? மட்டன் சிக்கன் தானே போடுவ? ஆமாம். 3 நாளாக கவனிச்சேன் நீ என்ன போடுறேன்னு.
நான் மத்தி மீன் போட்டேன். சரி போயிட்டான். கதவை மூடி 2 நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் நிற்க வச்சு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு 2 நாயும். செல்வந்தர் என்ன பண்ணார் தெரியுமா? சாஷ்டாங்கமாக அந்த 2 நாய் காலையில் விழுந்துட்டார். விழுந்து சொன்னார், மன்னிச்சுக்கடா தம்பிகளா, அப்பா தப்பு பண்ணிட்டேன். உனக்கு விருப்பமான சோறு போட்டு நான் வளர்க்கல பார்த்தியா, வெளியில் யாரோ போட்ட உடனே அதை சாப்பிட்டீங்களேடா, நீங்கள் நன்றி இல்லாமல் நடத்துறதுக்கு நான் காரணமாயிட்டேன்டா, என்னை மன்னிச்சிருங்கடான்னு ஓன்னு அழுதுருக்காருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த இடத்துல அந்த 2 நாய் உட்காந்துட்டு இருந்ததுல, அதுக்கப்புறமா அந்த 2 நாயும் நகரவே இல்லை எங்கேயுமே. ஒன்று 9 நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு, ஒன்று 11 நாள் பட்டினி கிடந்து செத்து போச்சு. 2 செத்துருச்சு. 3வது நாள்லேருந்து கெஞ்சுறார், அப்பா தப்பா சொல்லிட்டேன்டா, மன்னிச்சுக்கடா, பரவாயில்லடா, டே மன்னிச்சு. மனசுல பற்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாரிடத்தில் என்ன வார்த்தை பேச வேண்டும், யாரிடத்தில் என்ன வார்த்தை பேசக்கூடாது என்று புரிந்து போகிறது. மற்றபடி இருக்கின்ற பொழுது பலியாகி போகிறோம். பலியாகாமல் இருப்பதற்கு படிக்கணும். ஒரு 40-45 வயசுல 2 கார் வச்சிருப்பாப்ல, பைக்கெல்லாம் ஓட்டுவாப்ல, ஆனால் சைக்கிள் மட்டும் ஓட்ட மாட்டாப்ல. சில பேர் பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் ஓட்ட தெரியாத சில மாமாக்கள் சித்தப்பாக்கள்லாம் உண்டு. சில பேர் 2 வீலர் மட்டும் ஓட்டவே மாட்டாங்க, ஃப்ளைட்டில் ஏற மாட்டாங்க. இப்படி சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா உங்கள் சர்க்கிளில்? 40-45 வயசு வரைக்கும் சைக்கிளே ஓட்டாது. சில பேர் யங் பாய்ஸாக இருப்பான், எல்லா வீரதர வேலையும் பார்ப்பான். காலேஜில் பஞ்சாயத்துனா முதல்ல போய்ட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டு வந்து அனுப்பான், ஆனால் சைக்கிள் ஓட்ட மாட்டான். அப்படி ஒரு கேரக்டர் இருப்பான். ஏன் அப்படின்னா 8 வயசுலேயே 7 வயசுலேயே சைக்கிள் கற்றுக்கிறப்ப அவங்க மாமா பிடிச்சிட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருப்பாப்ல. அந்த ஆளுக்கு ஏதோ வேலை இருந்திருக்க 2 தடவை தடுமாறிப்பான், 4 தடவை தடுமாறிப்பான். உனக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட வராதா போடா அப்படின்ட்டுருப்பார். மறுநாள் அதே மாதிரி அவருக்கு வேலை இருந்ததுனால என்ன சொல்லியிருப்பார், உனக்கு சைக்கிள் ஓட்ட வராது போடான்னு இருப்பார். ஒரு கட்டத்தில் இவன் தத்தி புத்தி ட்ரை பண்ணி பார்த்துருப்பான், வராது. அப்போ என்ன ஆயிடுவானா, தன்னால் வரலைங்கிற அந்த இலகிய மனநிலை இருக்கிறப்போ, இயலாமை இருக்கிறப்போ ஒருத்தர் சொல்கிறது உண்மைன்னு தோணும். அப்போ என்ன நினச்சிப்போம், ஆமாம் எனக்கு சைக்கிள் ஓட்ட வராது போல் இருக்குன்னு நம்பினவன் கடைசி வரைக்கும் சைக்கிளே ஓட்ட மாட்டான். கடைசியில் பார்த்தா பைலட் ஆகி ஃப்ளைட்லாம் ஓட்டுவான். எந்த புடிமானமும் இல்லை ஓடுற ஃப்ளைட்டெல்லாம் ஓட்ட முடியும், கடைசி வரைக்கும் சைக்கிளே ஓட்ட மாட்டான். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள் அப்படின்னு சொல்கிறான். நம்ம மனசே நமக்கு இதெல்லாம் வராது நாமளே முடிவு பண்ணி வச்சிரும். நாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். நமக்கு விவரம் புரியாத காலத்தில் எவனோ சொன்ன வார்த்தையை உண்மைன்னு மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். சில பேருக்கு சைக்கிள் ஓட்ட வராது, சில பேர் தனியாக தூங்க மாட்டாங்க தெரியுமா இல்லையா? சில பேர் தனியாகவே தூங்க மாட்டாங்க, ஜன்னல் வழியாக ஒரு கை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடும். அப்படிமா பக்கத்தில் படுத்துருக்கவன் தான் நைட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறானே தெரியாமல் அவனை துணைக்கி வச்சுக்கிட்டு தூங்குவாங்க. சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும், ஃபேனுக்கு நேராக கீழே படுக்காதவங்களாம் இருக்காங்க தெரியுமா இல்லையா? கிறுக்குன்னு கீழே வந்து நறுக்குன்னு விழுந்துருச்சுன்னா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பாலத்துக்கு கீழே நிற்க மாட்டாப்புல தம்பி, சிக்னல்லாம் இந்த எண்டுக்கு போகல, ஏன்னா எப்போ வேணாலும் இந்த பாலை இடிஞ்சு விடுங்க அவன் நம்பிக்கை. அவனையெல்லாம் நம்பி இந்த நாடு நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள். அப்படி பல ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள்லாம் நமக்கு இருக்குது. நாமளே ஒத்துக்கிட்ட, நமக்கு இது முடியாதுன்று நாமளே தீர்மானித்து கொண்ட, அதனால தான் சில மோசமான முடிவுகளை லைஃப்பில் நம்ம எடுக்கிறோம். இதை நம்மளால் செய்யவே முடியாது, இந்த தொழிலை நடத்தவே முடியாது, இந்த உறவில் நம்மால் தொடரவே முடியாது, இந்த காதல் வளரவே வளராது, இந்த நட்பு தொடரவே தொடராது. அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமை தான். டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட் எப்போ வரும்னு கேட்டால், ஒரு விஷயத்தை இது முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டு அணுகுனா வராது, இது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு அணுகுனா மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், வீட்டில் ஒரு பொருள் தேடி காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தேடி பாருங்கள், கிடச்சிரும். இருக்குன்னு நினச்சி தேடுறவனுக்கு கிடைக்கும், அது இங்கே இல்லைன்னு முடிவு மட்டும் தேடுறவனுக்கு கண்ணு முன்னால் இருந்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டு இல்லைன்னு. அப்போ லைஃப்பில் பல விஷயத்தை இல்லைன்னு சொல்லி தான் நம்ம முடிவு பண்ணி தான் தேடுறோம். என் பொண்டாட்டி அது எனக்கு செட்டே ஆகாது, எதை கட்டிட்டான் அது சரியே படாது, அது சரி பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். கணவர் அந்த ஆள் அப்படி தான், கட்டின பாவத்துக்கு வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது. என்னைக்கு அந்த ஆளுக்கு கழுத்தை நீட்டமோ அன்றைக்கே வாழ்க்கையில் நிம்மதி அத்தனை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொலை ஆனது ஆச்சு, 2 பிள்ளை ஆகி போச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், போகிற வரைக்கும் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை அச்சலுப்போடும் அலுப்போடுமே வாழ்ந்து கொண்டிருக்கும். we never try to make ourselves happy. நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கு அதீத முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதே கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கணும் யாரெல்லாம் எஃபர்ட்லாம் எடுத்துறீங்க சொல்லுங்களேன், சொல்லுவீங்க. மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத தான் நிறையா சம்பாதிக்க ட்ரை பண்ணேன். ரைட்டு, சம்பாதிச்சாச்சில் மகிழ்ச்சி வந்திருக்கணுமா இல்லையா? முன்னை விட நல்லா சம்பாதிச்சவங்க நான் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்கிறாரு யாராவது சொல்லுங்கள். ஒன்றும் இருக்காது. முன்னை விட பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிமாங்க. ஏன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இப்போ இதை விட பெருசாக இருக்கணுமா இல்லையா? வீடு கட்டிவிட்டான், இப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்கல்ல, வீட்டு வாசலில் கார் இல்லை, அதை கேட்பாங்கல்ல. அப்போ மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது எது சம்மந்தப்படுதுன்னா, அகம் சம்மந்தப்பட்டது, புறம் சம்மந்தப்பட்டது கிடையாது. குழந்தைங்களை கவனிச்சிருக்கீங்களா? எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க, அவனுங்க பாட்டு ஜாலியாக இருப்பாங்க. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன், ஒரு 5000-6000 பேர் க்ரௌடு பயங்கரமாக பண்ணிட்டாங்க.
அந்த கூட்டம் அப்படி உட்காந்துருக்குது. 2 குழந்தைங்க மட்டும் இந்த முன்னால் உட்காந்து இலையெல்லாம் எடுத்து வச்சு அவங்க டெக்கரேஷன் பண்ணி அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோபிநாத்தையும் தெரியலை, ஸ்கூல் ஃபங்க்ஷனையும் தெரியலை, வந்திருக்கவனையும் தெரியலை, எல்இடியும் தெரியலை. அவங்களுக்கு ஒரே ஒரு சந்தேசம், இந்த மேலே அந்த கேமராமேன் சுட்டு பறக்க விட்டுட்டு இருந்தாங்களே அதை எப்படியா பிடிச்சி போகணும். அவன் இலக்கு அவ்வளோ மட்டும்தான். வாழ்க்கை அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? எவனை பற்றியும் கவலைப்படாமல், அடுத்தவன் என்ன சொல்லுவான்னு யோசிக்காமல், நமக்கு பிடிச்ச விஷயத்தை சந்தோஷமாக செஞ்சுட்டு போகிறதுல கூடிய ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு நமக்கு 1008 சிக்கல்கள் இருக்குங்க. ஏன்னா அடுத்தவன் நினைப்பான். நாம் உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இல்லாதனால எவனா சந்தோஷம் வந்தாலும் காண்டாயம். அது பார்த்துறீங்களா இல்லையா? இந்த வயசு பசங்களாம் கெக்கேன்னு சிரிக்கிறாங்க. ஏன் சம்பந்தம் இல்லாமல் ஆன்டி சங்கிள்ஸ்லாம் இவ்வளோ கோவம் வருது? இங்கே ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஒரு 4 பசங்க 4 பிள்ளைங்க காலையில் வந்து உட்காந்துட்டு என்னத்தையோ தின்னுட்டு பெப்பேன்னு சிரிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு காப்பி வாங்கி வச்சுட்டு கட்டுன்னு அவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். என்ன இந்த காலத்து பசங்களாம் பாருங்கள் சிரிக்க. உனக்கு எரிச்ச நம்மளால் இப்படி சிரிக்க முடியலைங்கிற ஆத்திரம், நம்ம சந்தோஷமாக இல்லைங்கிற கோபம், மனுஷனுக்கு எல்லாமே உள்ளேருந்து வெளியே. நான் சந்தோஷமாக இல்லைனா இன்னொருத்தனை சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அடுத்தவெல்லாம் கோவப்படுறான் மேலேன்னு சொல்கிற எல்லாரும் கோவக்காரனாக தான் இருக்கான். தனக்கு தன் மேலே அவனுக்கு பெரும் கோபம் இருக்குது. இதை விட பெட்டராக என்னால் வாழ முடியும், அப்படி வாழலைங்கிற கோபம், நான் சில விஷயத்தை சரியாக செய்யலைங்கிற கோபம், நான் சில இடத்த மிஸ் பண்ணிட்டேங்கிற கோபம். அதனால் அந்த கோபத்தை தன் மீது காட்டிக்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கையும் துணிச்சல் வராதனால எவெல்லாம் இழிச்சா பையில அவனை பார்த்தா காட்டுறது. அதுவும் காரியக்கார கோபம்லாம் பெருங்கோபம், தெரியுமா இல்லையா? அதில் நிறைய புச்சாலிகளாக இருக்காங்க, கரெக்டாக தான் கோபப்படுவாங்க. பல்ல கடிச்சிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இழிச்சவன் எவனா சைக்கிளில் போனானா நரம்பு மாதிரி இருக்கவனை நிறுத்தி ஏன்டா குறுக்க வந்த அப்படிங்கிறது. யாரோ ஒரு ஆள் பாவா 8000 ரூபாய்க்கு சம்பளம் பார்க்குற பிள்ளை அங்கேருந்து ஃபோன் பண்ணி கடன் வேணுமான்னு கேட்டால், யாரை கேட்டு எனக்கு நீ ஃபோன் பண்ண, ஏன் கெப்பாசிட்டி யாருன்னு தெரியுமா, உனக்கு யார் ஏன் நம்பர் கொடுத்தா, ஏங்க டேட்டா பேஸில் உங்கள் நம்பர் இருந்துச்சு வேணும்னா வாங்கிக்கோங்க. அது எப்படி வேணும்? சரி சார் அப்போ காலை கட் பண்ணுங்க. அப்பலாம் முடியாது. நீ யாரை கேட்டு ஃபோன் பண்ண? ஏன்னா எனக்கு இப்போ வயிற்றுச்சல் ஆத்திரத்தை கொட்டணும், பொண்டாட்டியில் கொட்டினா பொழந்துரும். அப்போ யார்கிட்டயாவது சொல்லணும். உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆத்திரமும் கோபமும் வன்மமும் இருந்து கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்க நம்ம பிரயத்தனப்படுவதே கிடையாது. we are not enjoying the life. வாழ்க்கை சுமத்தல் என்ற வார்த்தை இன்னமும் எப்போது இருந்துகிட்டே இருக்கே. ஏன் வாழ்க்கை எல்லாரும் சுமக்கிறீங்க தானே? இந்த வாழ்க்கை சிரமமானதாக இருக்கிறது, நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன். ஏன் இருக்குது நம்ம வாழ்க்கை ஏன் இந்த திசையில் போகலைங்கிறதுக்கான முதல் காரணம் நீங்கள் வாழ்க்கையை சுமக்கிறது தான். அந்த வாழ்க்கையை சுமக்கிறதுக்கு இன்னொரு காரணம், மற்ற எவனுக்கு வாழவே தெரியாது, நீங்களே முடிவு பண்ணிட்டது தான். பொண்டாட்டி அதுக்கு ஒன்றும் புரியாது, பயலுக சுத்தம் காசெல்லாம் வச்சுக்க தெரியாது. நான் சேர்த்து வைக்கிற காசெல்லாம் இவங்களாம் அழிச்சு விட்ருவாங்க. அப்புறம் எதுக்கு சேர்க்குறேன்? அழிப்பாங்கன்னு ஒருத்தன் இப்போ தெரிஞ்சு நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அப்புறம் எதுக்கு காசு சேர்க்குறீங்க? சில ஆள் 50 பேர் வேலை பார்ப்பாங்க, எல்லா வேலையும் தலைவரே என்ன பார்ப்பாப்பில்ல. ஏன் அப்படின்னு கேட்டால், யார் பார்த்தாலும் நிறைவாக இருக்காது, நான் பார்த்தா தான் சரியாக இருக்குது. அப்போ 50 பேரை வேலையை விட்டு அனுப்பிவிட்டு நீயே பார்க்க வேண்டியதானே? அவங்களை திட்டிக்கிட்டே வேலை பார்த்தா தான் எனக்கு தெம்பார். அடுத்தவர்கள் மீது உங்களுக்கு எப்போது நம்பிக்கை இல்லையோ, அடுத்தவர்கள் திறமை மீது உங்களுக்கு எப்போது நம்பிக்கை இல்லையோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாழ்க்கையை சுமந்து தான் ஆகணும். மனைவி வீட்டை பார்த்து கொள்ளுவாள், அவள் ஃபினான்ஸை பார்த்துப்பா, அவள் கெரியரை பார்த்துப்பா. இவ்வளோ பெரிய இடத்துல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணிச்சுமை குறைஞ்சிரும். நீங்கள் வாழ்க்கையை சுமக்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. உங்களுக்கு அதை கொடுப்பதில் இருப்பதில் பயம் என்னன்னா, அதிகாரம் கைமாறிப்படுவோமோ என்ற கவலை இல்லையா? அதே மாதிரி சில வீட்டில் பெண்கள் பிடிச்சி வச்சுப்பாங்க, எல்லாம் அவங்க கையில் தான் இருக்கும். இந்த 100 ரூபா விடு, 50 ரூபா விடுன்னு அவர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார், அவ்வளவுதான். ஃபுல் பிடிமானமும் என் கையில் இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்பத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க முடியும். அந்த ஆள் செலவு பண்ணிவிடுவான். ஒருவர் செலவு செய்யக்கூடிய மனிதராக இருந்தால் அவரிடம் பேசி புரிய வைத்து செலவை குறைக்க வைக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறது தான் நிரந்தரமாக இருக்குமே ஒழிய, பாக்கெட் மணி கொடுக்குற மாதிரி தினமும் அளந்துக்கிட்டே இருந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால ஒரு குடும்பத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது. தினமும் அதுக்கு ஒரு சண்டை வரத்தான் செய்யும். ரைட் தானே? எது ஈஸியோ அதை செய்யாதீங்க, எது சரியோ அதை செய்யும். எது ஈஸியோ அதை செய்வதுதான் நமக்கு வசதியாக. அப்போ இந்த அதிகார கைப்பற்றல் வழியாக என்ன நடக்குது? மற்றவர்கள் திறமையற்றவர்கள், அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குங்கிறப்ப நான் வாழ்வது குறைஞ்சி போகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அம்மாக்கள் எல்லாத்தையும் நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், இதை செய்யாதீங்க, இப்படி பழகாதீங்க, நீங்களும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னு. ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காகன்னு எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். 4 பேர் பெருமையாக பேசுவாங்க, ஐயோ அந்த அம்மா மாதிரி ஆகாதுங்க, 3 பிள்ளைங்களை அப்படி பார்த்துக்கும், வீட்டுக்காரரை கடவுள் மாதிரி காத்துக்கும், 4 சொந்தக்காரங்க எப்போனா அப்படி பார்த்துக்கும், எல்லாருக்கும் நல்லது கெட்டது செய்யும், அதை பார்த்துக்காது, அவ்வளோ பேரையும் பார்த்துக்குன்னு பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்குன்னே 4 பேர் கூட சுற்றுவான். ஒரு 45 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மலாம் இதுக்கு பழகிருப்போம், வீடே பழகிருக்கும். அம்மா தான் சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, அவங்க துண்டு கொண்டாந்து வச்சுருவாங்க, பாத்ரூமில் சோப்பு வச்சுருவாங்க, ஷாம்பு முடிஞ்சால் மாற்றி வச்சுருவாங்க, வீட்டுடைய கோர்ஸ் எல்லாத்தையும் அவங்களே கவனிச்சுப்பாங்க. நம்ம கிளம்பையில் டிஃபன் பாக்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு நாள் கூட அதில் தடை வந்ததே கிடையாது. ஒரு கட்டத்தில் நமக்கு இது பழகி போய் அம்மா இதெல்லாம் சிரமப்பட்டு தான் நமக்கு செய்கிறாங்கங்கிற விவரமே தெரியாமல் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி தெரிஞ்சிடும். நல்லா உடம்பு தெம்போடு இருக்கிற வரைக்கும் அம்மாக்கள் இதை சந்தோஷமாக செஞ்சுவிடுவாங்க. ஒரு 45 வயசுக்கு மேலே என்ன ஆகும், முட்டி வலிக்க ஆரம்பிக்கும், இடுப்பு வலிக்க ஆரம்பிக்கும். 2 குழந்தைகள் பிறகு உடம்பை பெருசாக கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. கொஞ்சம் எல்லா வலியும் வர ஆரம்பிச்ச பிறகு சின்னதாக அம்மாக்கள் சைட்லேருந்து கோபம் வரும். அது வரைக்கும் அதை பழகாத அந்த குடும்பம்
ஏன் சிடு சிடுன்னு விழுகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அம்மாக்கள் ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கெல்லாம் நன்றியே இல்லை. 50 வயசில் ஆரம்பிங்க, ரைட்டா? 50 வயசில் மொத்த வார்த்தையாக உங்களுக்குலாம் நன்றியே இல்லை, உங்களுக்குலாம் உழைச்சி கொட்டி நான் என்னத்தை கண்டேன், ஒரு நல்ல சோறு தின்று போனா, நல்ல சாம்பார் தின்று போனா. 25 வயசில் யோசிச்சிருக்க வேண்டிய விஷயத்தை 50 வயசில் யோசிச்சா எப்படி? ஆனால் ஒரு பெண் தன்னை பார்த்து கொள்வதை பற்றி நமக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, அது சுயநலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்படி கிடையாது. அவரை பார்த்து கொள்ளுகிற போது தான் அவருடைய குடும்பத்தையும் பார்த்து கொள்ள முடியுங்கிற யதார்த்தம் புரியணும். நீங்கள் தியாகத்தில் தான் உங்களை முன்னிறுத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆண் உழைப்பின் வழியாக மட்டும்தான் தன்னை முன்னிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் ஒருத்தங்களுக்கு முடியலைன்னா அவர் கடைக்கு ஒரு நாள் லீவை போட்டுட்டு வீட்டையும் குடும்பத்தையும் கூட பார்த்துக்கலாம். அப்போ மனுஷன் என்ன நினைக்கிறான், தன்னால் மட்டும்தான், பாவம் அவர் தன்னால் மட்டும்தான் யாருக்கோ பேச முடியுமா, வச்சுருக்கனே, அப்போ தன்னால் மட்டும்தான் எல்லாத்தையும் நகர்த்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு பாரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் கடந்து போவதே கிடையாது. லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ண பாருங்கள். அப்போ நீங்கள் வாழலாம், மற்றவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஆணை எடுத்துக்கங்களேன், பாவம் அவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் பேசணுமா இல்லையா? அவன் பாட்டுக்கு இருப்பான். வீட்டில் அவங்க அம்மா கட்டன் ரைட்டை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். தோசை ஊற்றுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ சோறு பொங்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாத்ரூமில் கரெக்டாக எல்லாத்தையும் குளிச்சு முடிச்சுட்டு அவன் துணியை அவன் துவச்சிக்குவான், ஹெல்மெட் அவனே எடுத்துக்குவான், வண்டிக்கு கரெக்டாக பெட்ரோல் போட்டுருவான், ஞாயிற்றுக்கிழமைனா வண்டி துடைப்பான், கடைக்கு போய் காய்கறியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வாங்கியாந்து கொடுப்பான். வீட்டு வேலைகள் பேனை சுத்தம் பண்ணுறது, டிவி சுத்தம் பண்ணுறது, போக்குவரத்து வேலையெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் கிடச்சா அவன் கரெக்டாக செய்வான். எல்லா வேலையும் பார்த்து ரெடி பண்ணி பக்கா வச்சுப்பான். கல்யாணம் முடிஞ்சவனையும் இந்த பண்ண கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன உண்டு அம்புட்டு செஞ்சு கொடுக்குறது. சூடாக இட்லி, எப்போ இட்லி வச்சாலும் எப்படி வச்சாலும் சாப்பிட்ற ஒருத்தன்ட்ட சூடாக சாப்பிடுங்க அப்படின்னு சூடாக இட்லி செஞ்சு கொடுக்குறது. தோசை சூடாக ஊற்றுங்க, கல்லுலேருந்தே எடுத்து வாயில் வைக்கிறது, இந்தா சாப்பிடு, அப்போ தான் நல்லா சூடாக தோசையும் மொளா அப்படியும் சாப்பிடுங்க. நான் எல்லாத்தையும் பண்ணி விட்றேன். ஷூ மாட்டி விடுறது என்ன, சாக்ஸ் மாட்டி விடுறது என்ன, மேட்சிங் சட்டை பேண்ட்டு எடுத்து கொடுப்பதென்ன, எல்லாம் தலை சீவி விடுவதென்ன, வாசலில் டாட்டா காட்டுறது என்ன, முடிஞ்சாலும் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்புவது என்ன, அப்படியே லேசாக பழக பழக அவன் வாட்டுக்கு தனியாகிடும். அவனுக்கு ஒன்றுமே புரியப்படாது. எல்லாத்தையும் அவங்க எடுத்து அந்த ஒய்ஃப் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவனுக்கு ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியாது, சாவி கொத்து எங்கே இருக்குன்னு தெரியாது, வண்டி எங்கே நிறுத்தணும்னு தெரியாது, ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, இட்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, சாம்பார் எங்கே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்ச பையன்தான். இதெல்லாம் தெரியாது. கட் பண்ணோம்னா ஒரு 2 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தவனையும் ஏன்பா இட்லின்னு ஹாட் பேக்கில் இருக்குது சாப்பிடுங்க, பாப்பா அழுகு. ஏமா அந்த ஹெல்மெட் எங்கே வச்சுன்னு தெரியல, எங்கள் வச்ச இடத்துல தாங்க இருக்கும். என்னங்க உங்கள் அம்மா வளர்த்துருக்காங்க, உங்களை ஹெல்மெட் எங்கே வச்சுக்கன்னு தெரியாதா? எங்கள் அம்மா என்னை கரெக்டாக தான் வளர்த்துச்சு. நடுவில் நீ தான் புகுந்து ஹெல்மெட்டை தூக்கி நீ இங்கே வச்சு நானே தடவை எடுத்தாரேன்னு மாட்டி விட்டு கிளிப்பு போட்டு விட்டேன். ஏப்போ அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகிறேன், ப்ளூ கலர் பேண்ட்டு போட்டிருக்கேன், வெள்ளை சட்டை போட்டுக்கவா, ப்ளூ பேண்ட்டு போட்டுருக்கேன். ஏங்க என்ன பேண்ட்டு சட்டை போடுறதுன்னு கூடவா தெரியாது, பாப்பா அழுகுதுங்க. நைட்டு 12 மணிக்கு திடீர்னு வந்துட்டு, ஏன்பா தோசை கிசை ஊற்றி தரியா? ஆனதாச்சு, 2 இட்லி இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு படுங்க, பாப்பா அழுகுது. பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது. இவனுக்கு அழுக தனியாக ஒரு ஆம்பளைங்க வெளியில் சொல்ல முடியாது, வெக்கமாக இருக்குமா இல்லையா? என் பொண்டாட்டி என் பிள்ளையை பார்த்துக்கலாம், என்னை பார்த்துக்க மாட்டேங்கிற ஒரு ஆம்பளை சொல்ல முடியுமா என்ன? நம்ம ஆளுங்களாம் பிள்ளையை கிள்ளி தான் கொஞ்சம் வாங்கி கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? கடுப்பு, என் இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டியாடா அப்படின்னு வெறியில் நான் கிள்ளி பாசமாக கொஞ்சம் மாதிரி நல்லா நான் கிள்ளி கொஞ்சம் வாங்கி அப்படி போகும். எல்லாம் போனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் திரும்ப பழக ஆரம்பிப்பான். ஓகே நம்ம வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும் போல் இருக்கு. 2வது பாப்பாலாம் வந்த பிறகு சுத்தமாக பாப்பா போனால் அதிலே வேற பாப்பா மேலே கையை தூக்கி போட்டுட்டீங்க, காலை தூக்கி போட்டீங்க, எட்டி உதச்சி தரையில் தள்ளிடுவாங்க. கட்டிலும் போச்சு, ஒரு போர்வை வச்சு தலைவர் அதிலே படுத்து அப்புறம் அவன் வேறு மாதிரி பழகிடுவான். அவனை இட்லி ஊற்றுன்னுப்பான், அவனே ஹெல்மெட்டை கரெக்டாக எடுத்துப்பான். வழக்கம் போல் சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி மேட்சிங் இல்லாமல் கருப்பு பேண்ட்டும் ப்ளூ கலர் சட்டையும் போட்டுக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் புக் எக்ஸிபிஷன்லாம் வந்து பேசுவான். அப்படிலாம் வந்து பழகிடுவான். மறுபடியும் பழகிட்டு எல்லாம் ரெடி ஆகி அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவான் வேறு மாதிரி. ஓகே இவ்வளோதான் லைஃப். நமக்கு பிள்ளைகளுக்காக உழைப்பது, குடும்பத்தை பார்த்துக்கொள்வது, கஷ்டப்படுவது, நல்லது கெட்டதுக்கு போகிறது வாரது, எல்லாருக்கும் அன்போடு பழகுவதுன்னு செட்டில் ஆகிட்டு காலையில் இருந்துச்சு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரையில் விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போதே வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு குளிச்சு கிளம்பி பைக்கை எடுத்து ஆஃபீஸ் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் வச்சதை சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை கழுவி கரெக்டாக எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஒரு பொருள் மிஸ் ஆகாமல் வந்து 5:30 மணிக்கு வீட்டு வந்து ஷூ சாக்ஸை கழட்டி வச்சுட்டு சாக்ஸ் அப்போவே துவச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு கூடையில் போட்டுட்டு அழகாக 6 மணிக்கு திரும்ப குளிச்சுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு டிவி முன்னால் உட்காந்து 7 மணி வரைக்கும் பார்த்துட்டு 7:30 மணி வரைக்கும் நியூஸ் பார்த்துட்டு 8 மணிக்கு வைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு படுத்துருவான். இதை ஒரு 10 வருஷம் பழகிடுவான். எல்லாம் முடிச்சு இந்த 2 பிள்ளையும் நல்லா வளர்ந்து காலேஜுக்கெல்லாம் போய் அதுன்னு ஒரு கட்டத்துக்கு போயிடும். ஒரு பிள்ளை அமெரிக்காவுக்கு படிக்க போயிடும், ஒருத்தன் பக்கத்து ஊருக்கு படிக்க போயிடுவான். எல்லாம் பண்ணால் இருந்தாலும் 50 வயசில் ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃபுக்கு செட்டில் ஆகிருப்பாப்பில். அப்போ தான் இந்த அம்மாவுக்கு திடீர்னு ஞாபகம், அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மாமா பார்த்தாலே பாவமாக இருக்குது, பிள்ளையன்னு அதுகளை பார்க்குறேனே அவரை விட்டுட்டேன், அவர் பாட்டுக்கு மெஷின் மாதிரி தெரிகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் காப்பி கொண்டு போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்லைப்பா நான் போட்டுக்கிறேன் பாரு, ஏன்னா உங்கள் காப்பிக்கு அவருக்கு பழக்கம் இல்லை. இப்போ
அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த டிகிரியில் போட்டு குடித்தா தான் அவருக்கு குடித்த மாதிரி. அப்புறம் நீங்கள் உட்காந்து சரி அவர்கிட்ட சேர்ந்து டிவி பார்க்கலாம்னு நினச்சிக்கிட்டு அவரோட உட்காந்துட்டு அவர் ஏதோ நியூஸ் பார்த்துக்கிட்டு பாரு, நீங்கள் நியூஸ் மாற்றினீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் முடியாது, நியூஸ் தான் வைக்கலாம் சொல்ல மாட்டார், எந்திரிச்சு போயிடுவார். எந்த சண்டைக்கு வரலை, நான் பாசா வாரேன் போகிறேன். இப்போ இந்த ஆளை இப்போ நீங்கள் எதை இழந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? பிள்ளைகளை வளர்க்கிறேன் பேர் வழி என்று நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை உங்களை நம்பி வந்த ஒரு ஆம்பளை இருக்காப்புல. இந்த பொண்ணு தான் ஆணை நம்பி வர்றானோ மட்டும் முடிவு பண்ண முடியாது. உங்களை நம்பி தானே அவர் வந்தார் பாவம். அழகா 7-8 அண்ணன் தம்பியோடு இருந்தவரை வாங்க தனி கொடுத்துறோம் போகும்ட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட கொண்டு போய் குடி வச்சப்ப ஓகேன்னு அப்பாவே ஒத்துக்கிட்டு வந்தான்ல ஒருத்தன். இந்த ஒத்தையை விட்டுட்டீங்கல்ல, இப்போ எல்லாமே இவருக்கு பழகிடும். ஸ்டாண்டர்ட் ஸ்லேட்டர். செவ்வாய்க்கிழமை இந்த கோயில், வெள்ளிக்கிழமை இந்த கோயில், சண்டே ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு அவுட்டிங், வெளியில் போயிட்டு கடத்தரவுக்கு போகிறது வாரது. அதிகபட்சம் அவர் சாப்பிட்ற லக்ஸூரியஸ் ஐட்டம் மைதா மாவு போண்டா, அவ்வளோதான். அவன் பட்ஜெட் முடிஞ்சு. அப்போ போய் யோசிக்கிறது, ஐயோ இந்த பிள்ளைகளை பார்க்குறேன்னு இதுகளெல்லாம் விட்டுட்டேன். அந்த கில்ட்டி கான்சியஸ்லேயே கொஞ்ச நாள் ஓடையில் அவங்க புள்ள ஒரு புள்ள வெத்துரும். வெத்த பிறகு அதை தூக்கிட்டு தர்றது சந்தோஷமாக. அப்போ பிள்ளையும் விட்டாச்சு, அவங்க புருஷனையும் விட்டாச்சு, ஒன்லி பேர பிள்ளைங்க தான் உலகத்தில் எனக்கு இதுங்க மட்டும்தான். அவன் பிள்ளையெல்லாம் கடுப்பாயிடுவான், இது என்னது பேரனை தொங்குது, நம்மளை இவ்வளோ நாள் தொங்குச்சு, இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. லைஃப்பில் அடுத்தவங்களுடைய மகிழ்ச்சிக்காகவும் வாழுங்க, அதே நேரம் உங்கள் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்பதை கண்டடையுங்கள். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு பி ஹாப்பி. அதுக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் கடமைகள் இல்லையா, இதெல்லாம் பொறுப்போடு நீங்கள் இருக்க வேண்டாமா அப்படின்லாம் பேசலாம். அப்படி பேசுகிறது இந்த ஏற்றி விடுற மாதிரி தான். உங்கள் பேச்சை கேட்க 10 மணி வரைக்கும் என்னால் உட்காந்துருப்பாங்கன்னு சொன்னார்ல, நான் மண்டே ஆட்டல, அதே மாதிரி ஏற்றி விடுற மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். எல்லாருமே சொல்லு, எங்கள் அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் குளம்னு போக தான் பிடிக்குது. 60 வயசுக்கு மேலே ஒருத்தர் எப்படி இருக்குன்னு நாமளே டிசைட் பண்ணிடுறோம், நம்மளே சொல்லிப்படுறது. அம்மா அப்பாக்களுக்கு கோயில் குளம்னு போக தான் ஆசை, அவங்களுக்கு பேர பிள்ளைங்களோட விளையாடிட்டே இருக்கணும் அது ஆசை. ஆட உன் புள்ள படுத்துகிற பாடு தாங்கலை, எனக்கு முட்டி வலிக்குது. இதுகளுக்கு வடித்து கொட்டி சம்பாரித்து எல்லாம் பண்ணி வாழை வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் அதுக்கு பெற்றுருச்சு. என் புருஷனை 20 வருஷமாக அப்படியே ஒத்தையாக விட்டுட்டோமே, அந்த ஆளுக்கு நல்லது கெட்டது செய்வோம், அவர் கூட சந்தோஷமாக இருப்போம், பழைய கதைகளை பேசி திரிவோம். கல்யாணம் அன்னைக்கு நம்ம 2 பேர் எப்படி இருந்தோன்னு இருப்போம், நம்ம இளமை கால புகைப்படங்களை திருப்பி பார்ப்போம், நம்ம ஃபஸ்ட்டு ஹனிமூன் போன இடத்துக்கு ஒரு ஸ்பாட் விசிட் அடிப்போம்னு கூட அவங்க நினைக்கலாம். நீங்கள் எப்போது இப்படி முடிவு பண்ண முடியும்? திருமண பிள்ளையார் கோயிலே தான் அவங்க குடியாக கிடப்பாங்க, வேறு வழி அப்படி சொல்லி தொலைஞ்சிட்டீங்க. கோபிநாத் எப்போதும் கோட்டோடு இருப்பார், அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் தூங்கும்போது கூட கோட் போட்டிருப்பார் தெரியுமா? இல்லை, இப்போ நான் வரையில எத்தனை பேர் நான் கோட்டோடு வருவேன்னு நினச்சிருப்பீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ நாமளே தீர்மானிச்சுக்கிறோம் 60 வயசுக்கு மேலே ஒருத்தருக்கு தான் பிடிக்கும். சரி, இவ்வளோ காலம் அப்படி இருந்தோம், இனிமேல் நமக்கு பிடிச்ச புத்தகங்களை படிப்போம் நினைக்கலாம். இவ்வளோ காலம் இங்கே இருந்துட்டோம், நமக்கு இந்த கூட்டி கொடைக்கானல் என்னமோ சொல்கிறாங்களே, போய் பார்ப்போம்னு நினைக்கலாம். இந்த மாதிரி ஒரு புக் எக்ஸிபிஷன் நடக்குது, எவ்வளோ புத்தகங்கள்லாம் வருதான். சின்ன வயசில் காலேஜில் படிக்கிறப்ப நான் நல்ல பேச்சாளர், இப்போலாம் படிக்கிறதுக்கே விட்டுட்டேன், நான் போய் ஒரு புக் எக்ஸிபிஷன் போகிறேன்னு கூட ஒரு அம்மா நினைக்கலாம், ஒரு அப்பா நினைக்கலாம். நாமளே முடிவு பண்ணிடலாம். 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு அதான் சௌரியம். அவங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் பாருங்கள், வயசான காலத்தில் பேரம்பேத்தியில் சந்தோஷமாக இருக்கிறத விட்டுவிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கு கிளவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாமளும் வாழலை, அவங்களா வாழ பிரயத்தனப்படுறவங்களுக்கும் பழி சொல்லிடுறோம். அப்போ கடைசி வரைக்கும் வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்றுட்டு காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையா காமாசமோன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு அற்புதமாய் வாழ்கிறேன் யூ மை ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.